ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கோதுமை மாவு வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இதோ பாருங்கள், இந்த கப்புக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. கப்புக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயங்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்காங்க. ஒரு 3 கேரட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் கேரட்டு தாங்க. 3 கேரட்டு துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை நறுக்கி வச்சுருக்காங்க. ஒரு பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் இது கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. இல்லை கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட சீவி சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட இன்றைக்கி கேரட் மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் கேரட் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இது கேரட் கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கூட சீவி போட்டுக்கலாம். அப்படி இல்லையே கேரட்டுக்கு பதிலாக கொஞ்சம் பீட்ரூட் சீவி போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு போட்டுக்கலாங்க. இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம விரவியாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாமா? சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கிட்டு நம்ம கையை வச்சே தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய், ரெண்டில் எதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ வேகட்டும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டும் நல்லா. இது நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம மாற்றி போட்டுக்கலாம். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.